ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய பண்புகளை, அதாவது இயல்பு, அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், அதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக கடந்த பல நாட்களாக நாம் தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதை இன்னும் எவ்வளோ நாள் பேசினாலும் அதில் பேசுகிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஏன்னா வேதத்தில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் தேவனுடைய அன்பை நீங்கள் பார்க்க முடியும். அதை திருப்பியும் அதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன். மன்னித்தாலும் அது தேவனுடைய அன்பு தான், தண்டித்தாலும் அது தேவனுடைய அன்பு தான். ஏன்னா அவர் அன்பாகவே இருக்கிறார். தன்னுடைய குமாரனை சிலுவையில் நொறுக்க சித்தமானார். அது நியாயம், நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு காரணம் நம்ம மேலே இருக்கிற அன்பு. நம்மை தண்டிக்காமல் மன்னித்தாருங்கிறது நமக்கு புரியும். அதுக்கும் காரணம் அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு. தன் குமாரனை தண்டித்ததற்கு காரணமும் நம்மையில் வைத்திருக்கிற அன்பு. நம்மை மன்னித்ததற்கு காரணமும் நம்மையில் வைத்திருக்கிற அன்பு. தேவன் தண்டித்தாலும் மன்னித்தாலும் அது அன்பினுடைய வெளிப்பாடு. அன்புங்கிற ஒரு காரியத்தை விட்டு வெளியில் நம்ம தேவனை பற்றி அறிந்து கொள்ளவே முடியாது. அவருக்குள்ளே போக 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 இன்னும் அவருடைய அன்பை அறிந்து கொண்டே தான் இருப்போம். வெளிப்படுத்தப்பட்ட அன்பு, உண்டாயிருக்கிற அன்பு, இன்னும் சொல்லப்போனால் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்பட்ட அன்பு அப்படின்னு பல காரியங்களை பார்க்குறோம். இந்த அன்புக்கு டெஃபினிஷனை அவரே கொடுத்துட்டு, சிநேகிதருக்காக ஜீவனை விடுறதுன்னு சொல்லிட்டு எதிரிக்காக தேவனே ஜீவனை விட்டார் பார்த்தீங்களா, ஜீவனை ஒப்பு கொடுத்தார் பார்த்தீங்களா. அப்போ பெஸ்ட் டெஃபினிஷன்லையும் ஒரு பெஸ்ட் டெஃபினிஷன், பெட்டர் டெஃபினிஷனை அவர் கொடுத்தார். அப்புறம் வேதத்தை பார்த்தோம் அப்படின்னா அன்பில்லாத பக்கமே இல்லைங்க. ஆதாம் கதையில் தொடங்கி நம்ம அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த யூதா கோத்திரமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அன்பு அது அப்படியே ஸ்பில் அவுட் ஆகிட்டு இருக்கிறதே பார்க்கலாம். இன்றைக்கும் அந்த வேதத்துலேருந்து ஒரு சில கிளிம்ஸ். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த பேனாரோமிக் வியூவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புத்தகத்தை வேதத்தை அடுத்த முறை எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது முழுக்க முழுக்க தேவனுடைய அன்பினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நம்ம பார்ப்போமே, நமக்கு எல்லாருக்கும் வேதத்தில் பிடிச்ச கேரக்டர் அப்படின்னு சொல்லப்போனால், பழைய ஏற்பாடில் உங்களுக்கு பிடிச்சது யார் பிரதர் அப்படின்னா டக்குன்னு சொல்லுவோம், அ மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட். யார்? அவர் தான், தாவீது அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாவீது எங்கே இருந்தார்? ஆட்டு மந்தையில் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் சங்கீதத்தில் எழுதுகிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும். அப்படின்னா அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இஸ் காட் ரிஜெக்டட் பை ஹிஸ் ஓன் பேரண்ட்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அவரை புறக்கணிச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கரடியும் சிங்கமும் வரக்கூடிய இடத்துல நம்மால் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். நீங்கள் உங்கள் பிள்ளையை அனுப்புவீங்களா? அப்படி யாராவது அனுப்புவோமா? கரடியும் சிங்கமும் வந்துட்டு போகிற இடத்துல ஆடு மேய்க்க அனுப்புவீங்களா? அப்படிப்பட்ட இடத்துல தான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவங்கெல்லாம் மிலிட்ரி ஸ்கூல் போயிட்டாங்க, இவர் அங்கே போகலை. சரி, அப்போ தகப்பனும் தாயும் கைவிட்டாலும். இன்னும் சொல்லப்போனால், என் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷனை போன ஆனேன் அப்படின்னு இருக்குது. அந்த போருக்கு வரும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா, பிரதர் இங்கே நீங்கள் கொடுத்துல கிளம்பு போ அப்படிங்கிறாங்க. அன்பு பார்த்த மாதிரி தெரியல. என் வீதியில் இருக்கிறவன் என்னை கண்டு தலையை துளுக்கிட்டு போகிறான் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த தெருவில் கூட அவருக்கு யாரும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என் சிநேகிதர் கூட எனக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படிங்கிற. அப்போ நல்ல ஃப்ரெண்டு கூட இல்லை. பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தும் ரிஜெக்ஷன், பிரதர் சிப்ளிங்ஸ்கிட்ட இருந்தும் ரிஜெக்ஷன், ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட இருந்தும் ரிஜெக்ஷன். அதையும் தாண்டி கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க, சிநேகிதராக இருந்தவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த இந்த மனுஷனை கொண்டு ஒரே ஒரு சீன் 1 சாமுவேல் 17 அங்கேருந்து கிக் ஆஃப் பண்ணி அப்படியே நேராக கொண்டு எங்கே வைக்கிறாருன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடைசி யூதாவுக்கு ராஜா, அடுத்து யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் சேர்ந்து மொத்தத்துக்கு ராஜாவாகிறார். 30வது வயசில் ராஜாவாகிறாரு. 40 வருஷம் அரசாட்சி செய்கிறார். இவ்வளவு பெரிய நன்மையை இவர் அனுபவிச்சது மாத்திரமல்ல, இந்த மனுஷன் பிறக்கிறதுக்கு ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு முன்னே தேவன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒருத்தர் சவுலுடைய ராஜ்யபாரத்தின் 2வது வருஷத்தில் சாமுவேல் சொல்கிறாரு, இந்த ராஜ்யபாரம் உன்னோட்டு போகுதுப்பா, இது யார் கைக்கு போகுது அப்படின்னா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் வாரான், அவன் கைக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லி 40 வருஷம் சவுல் தான் ஆட்சி செய்கிறாரு. ஆனால் தாவீது 30வது வயசில் ராஜாவாகிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னவே இவன் பிறக்கிறதுக்கு முன்னே சொல்லியாச்சு. எவ்வளோ அன்பு பாருங்களேன். இப்படியே இவனை உருவாக்கிட்டு வந்தால் இவன் ரொம்ப அசால்ட்டாக ஃபைட்டுக்கு போக வேண்டிய நேரத்தில் ஃபைட்டு போகாமல் வீட்டை நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு, தூக்கம் வரலைங்கிறதுக்காக மொட்டை மாடில் உலா போய் அங்கே ஒரு பெண் குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்து அதோட நிறுத்தியிருக்கணும். அவளை பார்த்துட்டு யாருன்னு விசாரிக்க சொல்லி, விசாரிச்சதுக்கப்புறமும் தெரியுது உனக்கு காவலாக இருக்கக்கூடிய அந்த 37 பேரில் இருக்கக்கூடிய உரியாவுடைய மனைவி. ஏன் உரியா மட்டும் அங்கே இல்லை, அவள் அப்பா அவரும் அங்கே தான் இருக்கிறாரு. அதையும் தாண்டி அவள் தாத்தா அகித்தோப்பேல் அவர் தான் ஆலோசனைலாம் கொடுக்குறவர். அந்த ஃபேமிலிப்பா அப்படின்னு சும்மா இருந்தாரா? இல்லை. இவ்வளோ பெரிய துரோகம் பண்ண
அந்த தாவீது. சங்கீதம் 20 இந்த கடைசி வசனத்தில் எழுதுகிறார் தாவீது, ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டலை, நாங்கள் மேன்மை பாராட்டணும் அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி யோவாப் சொல்கிறான். எதுக்கு சார் இந்த கவுண்டெலாம் எடுக்கணும், நமக்கு கடவுள் தான் எல்லாம் செய்கிறாரு சொல்கிறது யோவாப் சொல்கிறத கேட்காம, அந்த வழியில் அந்த ஆலோசனை கூட கேட்காம, யோவாபுக்கு புரிஞ்சது கூட இவனுக்கு புரியாத மாதிரி போயிட்டு அதெல்லாம் இல்லை போ எல்லாத்தையும் கவுண்டடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தவறுகளெல்லாம் பண்ண இந்த தாவீதை தள்ளி விடாமல் பின்னால் தாவீதின் குமாரனாகவே தன்னை அழைப்பதற்கு விட்டு கொடுத்து அந்த பெயரை வச்சுக்கிட்டார். பார்த்தீங்களா, அந்த தாவீதின் குமாரனுங்கிற டைட்டில் போகாமல் இருந்துச்சு. காரணம் என்ன நினைக்கிறீங்க? அன்பு, தாவீது மேலே வச்சுருந்த அன்பு. சரி, இப்படி பல காரியங்களை சொல்லிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அப்புறம் நீங்களும் டெய்லி இன்றைக்கி என்ன அன்புன்னு சொல்ல போகிறார் போல இருக்குது, இன்றைக்கி எந்த புக் அப்படின்னு நினைப்பீங்க. சரி, அதனால் இதை கொஞ்சம் முடிச்சிடலாமா? இப்படியே வேதத்தில் நீங்கள் பக்கம் பக்கமாக தேவனுடைய அன்பை பார்க்கலாம். உச்சகட்டம் என்னங்கிறீங்க? தேவன் மனிதனாக இந்த பூலோகத்துக்கு வந்தார். எதுக்கு வரணும்? உங்களுக்காக, எனக்காக. ஏங்க வரணும்? பிலிப்பியர் 2:9-11 பார்க்கும் பொழுது, ஹி அன்ரோப்டு ஹிஸ் க்ளோரியில், தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மை தாமே வெறுத்து மனுஷனாக வரல, அதையும் தாண்டி அடிமையாக வந்தார். அடிமையாக வந்தது மாத்திரமல்ல, சிலுவையில் மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தார். அப்போது இப்படி அவர் மனுஷனாக எல்லா க்ளோரியை விட்டுட்டு மனுஷனாக வந்ததுக்கு காரணம் அன்பு. இந்த பாழாப்போன பாவ உலகத்தில், அந்த பரலோகத்தில் இருந்த தேவன், அதுக்காக தேவன் எல்லா பக்கம் இருக்கிறான்னு போன வாரம் தானே பிரதர் சொன்னீங்கன்னு சொல்லாதீங்க. ஆமாம், எல்லா பக்கம் இருக்கிற தேவன் தான். ஆனால் இந்த பாழாப்போன பாவம் நிறைந்த உலகத்துக்குள்ளே ஏங்க வாழணும்? எப்படி பரிசுத்தமாக இருக்கிற ஒரு ஸ்திரியை கொண்டு போய் ஒரு விபச்சார வடிக்கல விட்டால் எப்படி கூச்சுமோ அப்படி தானே இருந்திருக்கும். சுற்றி இருக்கிற எல்லாரும் பாவிகள். ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கணும்? அன்பு. சரி, அதை விடுங்க. இங்கே கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசம் மாற்றினதுக்கு காரணம் அன்பு. மரித்தவனை உயிரோட எழுப்புனதுக்கு காரணம் அன்பு. நாயின் ஒரு விதவை, அந்த ஊருக்கு இவரே போய், அந்த அம்மா கேட்கவே இல்லை, அந்த அம்மா ஒரு பிரேயரும் பண்ணல, இவரே போய் அங்கே தொட்டு குணமாக்கி அவனை உயிரோட எழுப்புனதுக்கு காரணம் அன்பு. செத்து போன லாசருவை 4 நாள் கழித்து உயிரோட எழுப்புனதுக்கு காரணம் அன்பு. எல்லா காரியத்தையும் செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம், இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தே டிசர்வ்டு, இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹூ ஹி இஸ் சிம்பிளி லவ். அவங்க தகுதியுள்ளவர்களுங்கிறதுக்காக செய்யலை, அவர் அன்பாக இருக்கிறதுனால மட்டும்தான் செஞ்சார். யோசிச்சு பாருங்கள், இத்தனை 3.5 வருஷம் கூட இருந்தும் தன்னை புரிந்து கொள்ளாத அந்த சீஷர்களுடைய காலை அவர் கழுவுறாரு. ஐயோ, புரிஞ்சிக்கவே முடியலங்க. காட் பீயிங் வாஷிங் த ஃபீட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். நீங்கள் என்றைக்கே அவங்க நாய் காலை கழுவுவீங்களா? உடனே நாங்கள் நாயை குளிப்பாட்டம் போடுறதுன்னு சொல்லக்கூடாது. இந்த பின்னணியில் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் பரிசுத்தமான தேவன், அசுத்தமான பாவியாக இருக்கிற மனிதனுடைய பாதங்களை கழுவுவதற்கான காரணம் அன்பு. அப்படியே யோசிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் தாண்டி அந்த டிசைபிளை பார்த்து சொல்கிறாரு, எந்த தலைவனும் தன்னை பின்பற்றுகிறவனை பற்றி சொல்லாத ஒரு காரியத்தை சொல்கிறாரு, என்னிலும் மேலான காரியங்கள் நீங்கள் செய்வீங்கன்னு. யாருங்க சொல்லுவா? அப்படி அன்பு. உங்கள் மேலே வச்ச அன்பை கடைசி வரைக்கும் நான் மாற்ற மாட்டேன்னு சொல்லி அதே சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு அன்பு. இன்னும் அப்படியே எடுத்து வந்தீங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கும்போது செஞ்ச எல்லா காரியமும் அன்பாக இருந்தாலும் த சுப்ரீம் திங், த ஹையஸ்ட், த லாஃப்டியஸ்ட் திங் என்ன அப்படின்னா, அந்த சிலுவையில் பாழாப்போன உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏங்க ஜீவனை ஒப்பு கொடுத்தார், ஏன் ஜீவனை விட்டார்? ஒரே ஒரு காரியம், அன்பு. அதுவும் சாதாரணமாக இல்லை. தசை நார் நரம்பு எல்லாம் கிழிக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி அவர் ஜீவனை கொடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் அன்பு. அதோடு விட்டாரா? பரவாயில்ல. அப்போ சொல்கிற 2வது அதிகாரத்தில் உங்களோடு என்னோடும் அவர் குறைந்த காலம் இருந்தார் இந்த மக்களோட, ஆனால் நிரந்தரமாக உங்களோடு என்னோடு கூட இருப்பதற்காக தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரையே தேற்றற வாழனையை உங்கள் மேலே ஊற்றினாரே. காரணம் என்ன? தேவ அன்பு. தேவ அன்பு. பேதுரு மறுதலித்தான், 3 முறை மறுதலித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணினான். அதே பேதுருட்ட அன்பாயிருக்கிறாயான்னு கேட்டு அவனையே தேவ சபைக்கு அடித்தளமாக்கினாரே. அன்பு. இந்த ஜனங்களை, கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்களை கொடுமைப்படுத்தி அவர்களை இன்னும் கொலை செய்து அவர்களை தேவனுடைய நாமத்தை சபிக்கவும் வைத்த அந்த சவுலையே 12வது அப்போஸ்தலனாக எழுப்பினாரே. காரணம் என்ன? அன்பு. புதிய ஏற்பாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட நிருபங்களை அந்த மனிதனாலேயே எழுத வைத்தாரே.
அன்பு. சந்தேகப்பட்ட தோமா இந்த ஊருக்கு வந்தது நிமித்தமாக நீங்களும் நானும் கிறிஸ்துவ அனுபவிக்கிறோம் இன்னைக்கு. அப்படி சந்தேகப்பட்ட தோமாவையும் சரித்திரம் படைக்கிறவனாக மாற்றியதற்கு காரணம் அன்பு. ரொம்ப தூரம் வேதத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் வெளியில் வந்து பார்ப்போமே. இன்றைக்கி எத்தனையோ பேர் அவரை ஏற்றுக்கொள்ளலை, ஆலயங்களை இடிக்கிறாங்க, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்கிறாங்க. ஆனாலும் அவங்க அந்த சூரியனின் வெளிச்சத்தையும் அவர் உண்டாக்குன மலையினுடைய நன்மைகளையும் நீரையும் காற்றையும் அனுபவிக்கிறாங்களே, அதை விட்டு வச்சிட்டு இருக்கிறாரே, காரணம் என்ன? அன்பு. நிறைய பேர் அவரை மார்க் பண்ணுறாங்க, ஆனால் அவங்கள வாழ அனுமதித்து இருக்கிறாரே, காரணம் அன்பு. இன்னும் ரொம்ப நெருக்கமாக வந்து சொல்லணும் அப்படின்னா, எத்தனையோ முறை நான் தவறி இருக்கிறேன். மில்லியன்ஸ் ஆஃப் டைம் ஐ மிஸ் த மார்க். ஆயிரக்கணக்கான முறை நான் அவருடைய பிரமாணங்களை தவறி இருக்கிறேன், எத்தனையோ முறை மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். எத்தனை முறை தவறியும் எத்தனை முறை தப்பு செய்தும் இன்னும் என்னை கைவிடாமல், இன்னும் என்னை நேசித்து, இன்னும் ஊழியத்துக்காக வைத்து உங்களுக்கு பிரயோஜனமாக எனக்கும் பிரயோஜனமாக பயன்படுத்தி வருகிறாரே, காரணம் என்ன? என்னுடைய கிரியையா, என்னுடைய திறமையா, என்னுடைய தாளந்தா? இல்லை, ஒரே ஒரு வரி, அன்பு. இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சோக்கா ஆமாங்க அவர் அன்பான தேவன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறீங்களே. இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி, எவ்வளவு மீறுதல் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, எவ்வளோ தவறு நீங்கள் செஞ்சுருப்பீங்க, இன்னும் உங்களையும் விட்டு வச்சு, இன்னும் உங்களையும் தன்னுடைய புத்திர சுவிகாரத்தினால, இன்னும் தன்னுடைய ஆவினால் நிரப்பி அபிஷேகித்து உங்களையும் நடத்தி வந்து ஆசீர்வதித்து பண்படுத்தி பயன்படுத்தி வருகிறாரே, காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், அன்பு. இந்த அன்பினால் நீங்களும் நானும் ஆளப்பட்டவர்களாக மாத்திரமல்ல, ஆட்கொள்ளப்பட்டவர்களாக அவருக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை நாம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் பிரமிக்கிறோம். கடல் அளவு இருக்கிற அந்த அன்பை ஏதோ எங்களோட கால் விரல்கள், எங்களோட பாதம் மட்டும் அதில் கொஞ்சம் நனைஞ்சிருக்கு ஆண்டவரே. அவ்வளவு அன்பு, அது அளவிட முடியாத ஆண்டவரே. வேதம் சொல்லுகிற இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அந்த அன்பை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது வேறு எங்கே ஆண்டவரை பார்க்க முடியுது? பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தட் லவ் தட் ஹஸ் பின் ரிட்டர்ன். அந்த வரையறைக்கு ஏற்ற, அந்த டெஃபினிஷனுக்கு ஏற்ற அன்பை உங்களிடத்துல தான் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். இந்த அன்பை எங்கள் மூலமாகவும் இந்த உலகம் காணட்டும், அது மூலமாக உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளட்டும். நாங்களும் உணர்வு உள்ளவர்களாய், மற்றவர்களை உணரச் செய்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.